ஒரு படத்தில் அவ்வளோ லைவான விஷயங்கள், அவ்வளோ கரண்டான விஷயங்கள்ல பேசுகிறாருல நம்ம தமிழ் சினிமாவோட வேற எந்த சினிமாவும் பெருசு கிடையாது. அந்த மாதிரி ஒரு லைவ் இன்சிடென்ட்டை வச்சு ஒரு தரமான படமாக வந்திருக்கிறா இந்த பைசன். பொதுவாகவே மாரி செல்வராஜ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. எப்போதுமே சோகமான ஸ்டோரி சொல்றாரு, மக்கள்லாம் எப்போதுமே சோகத்தை தான் இருப்பாங்க, அவங்களோட ஹாப்பி வெர்ஷனே கிடையாதா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காம எங்கள் ட்ரைலர் செக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்காக நிறைய காட்டிகிட்டே இருக்கு. மறக்காம அந்த ஐ பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு போங்க. வீடியோ கொஞ்சம் போகும், அதுக்காக தான் சொல்கிறோம். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோக்குள்ளே போகலாம். பைசன் என்னன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கணேசன் சொல்லிட்டு ஒரு கபடி பிளேயர். அவர் இந்தியாக்காக விளையாண்டு அர்ஜுனா அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு 90s பீரியட்ல. அவரோட வாழ்க்கையை தழுவி மாரி செல்வராஜோட இமேஜினரி கரை எல்லாத்தையும் சேர்த்துடுறான் இந்த பைசன். ஆக்சுவலாக எனக்கு இந்த பைசன் எப்படி இருந்ததுன்னா, இந்த வருஷத்தில் ஒன் ஆஃப் தி தலை சிறந்த படத்தில் நான் கண்டிப்பாக இந்த படத்தை நான் பிளேஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அந்த படத்தை அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன், கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு தரமான படம் தான். ஆக்சுவலாக இந்த படத்தில் ஆஸ் அ ரைட்டராக மாரி செல்வராஜ் நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டாரு. அதை நான் எப்படி சொல்லலாம்னா, எப்போதுமே ஒரு படம் பார்த்துட்டு சீன்ஸாக ஒரு படம் பார்த்து முடிச்சு ரொம்ப நேரம் அந்த சீன்ஸாக என் மண்டக்குள்ளே ஓடுறதுல ஒரு சில படத்தில் இந்த பைசன்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு தரமான படைப்பு தான். ஏன்னா நான் ரொம்ப ஒரு படம் பார்த்தா ரிவ்யூ கொஞ்ச நேரம் யோசிச்சு பண்ணுவோம். பட் எனக்கு அவ்வளோ நேரம் எடுத்து எழுதி கொண்டு வரேன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சாதான் நான் மாதிரி பண்ணுவேன். அந்த மாதிரி எனக்கு படம் தான் இது. நிறைய சீக்வன்ஸ் சொல்லலாம். ரைட்டராக மாரி செல்வராஜ் நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. என்னன்னா ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே அந்த பஸ்ஸு சீக்வன்ஸாக இருந்தாகட்டும், அந்த பிடி மாஸ்டர் கேரக்டர் டிசைனாக இருக்கட்டும், பசுபொடி கேரக்டர், அவர் பையன் கபடி விளாண்டா அதுக்கான பிரச்சனை, அப்புறம் 2 ரியல் லைஃப் பீப்புளோட இதை இப்படி அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமாக்குள்ளே வந்தார். அந்த லார்ஜர் தி எக்ஸ்டென்ட் அவங்க 2 பேர் அடிச்சுக்கிறால ஒருத்தவன் அவன் லைஃப்பில் எப்படி பாதிக்கிறான். ரொம்ப இமர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கெல்லாம் அந்த 3 மணி நேரம் அந்த போய் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பார்க்குற ஒரு ஃபீல் தான். அந்த வேர்ல்டுக்குள்ளே ஈஸியாக என்னை புல் பண்ணிட்டாருன்னா சொல்ல முடியும். அப்போ புல் பண்ணும்போது எனக்கு இந்த ரன் டைமில் ஒரு மேட்ரே கிடையாது. அது மாதிரி தான் இந்த படமே எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, பசுபதி தான் மனுஷன். தயவு செஞ்சு இந்த தடவையால் ஏதாவது ஒரு அவார்டு கொடுங்கடா. பாலிடிக்ஸை தாண்டி ஒருத்தவனுக்கு டிசர்விங், நேஷனல் அவார்டு டிசர்விங் நான் சொல்லுவேன். நிறைய இடத்துல அந்த பஸ் சீக்வன்ஸு, ஒரு பஸ் சீக்வன்ஸ் இருக்கும், அந்த பஸ்ஸுன்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் துருவ் கிட்ட பேசுகிறார். அந்த சீனாக இருக்கணும், ப்ரீ கிளைமேக்ஸில் அந்த சீன்லாம் சூப்பராக நடிச்சிருப்பாரு. அதை தாண்டி துருவ் ரொம்ப ஃபிசிக்கலாக ரொம்ப டிமாண்டிங்கான இது அதை சூப்பராகவே பண்ணிட்டாரு. கண்டிப்பாக ஒரு ஆக்டருக்கு, டெபியூ ஆக்டருக்கு என்னென்ன ஸ்டஃப் ரிக்வயரோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அவருமே சூப்பராக பண்ணிட்டாரு. அதை தாண்டி எனக்கு இன்னொரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தா, எனக்கு அருவி மடன் பிடி மாஸ்டராக வராரு. அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டைமென்ஷன்ஸுமே எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஸ்கோப் இருக்குது. ஈவன் அனுப்பமா கூட ஒரு சீனில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி லாலோட கேரக்டர் டைமென்ஷன்ஸ் அது இருக்குது. கூட இருக்கிற எப்படி உசுப்பேத்துறான் ஒருத்தன் என்னன்னா நான் ஜாதி வெறியன் தான் அப்படின்னு ஒத்துக்கிறான். அது நான் வளர்ந்துட்டேன், நான் காப்பாற்றுறேன், அப்படிதான் இருப்பேன்னு அதை ஒத்துக்கிறதே ஒரு இது. அதை எதுவுமே இப்போ பண்ண முடியாது. பட் எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸாக பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அதை கொண்டு வர டைமென்ஷன்ஸ் யாருக்கே எனக்கு பிடிச்சது. அதே மாதிரி அமீர் கேரக்டரே ஒரு ஹீரோ கேரக்டர் மாதிரிதான். அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. அதில் கடைசியில் ஒரு டைலாக் காரில் பேசுவார், அது ரொம்ப முக்கியமான டைலாக்கு. அதுதான் இந்த படத்தோட இதுன்னே நான் சொல்ல முடியும். 2 விஷயம், லால் பேசுகிற லால் துருவ் விக்ரம் கிட்ட பேசுகிறோம். அந்த கார் சீக்வன்ஸும் தேட்டரே கைத்தட்டின ஒரு சீக்வன்ஸ் தான், பக்கா தேட்டரிக்கல் மெட்டீரியல். அதே மாதிரி அந்த கடைசி கன்சீவ் பண்ண கபடி சீக்வன்ஸ், நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஒரு ஹைப்பு அப்படி இப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா பார்த்த ஒரு ஃபீல். நான் ஒரு ரியல் கபடி மேட்ச் பார்த்த ஃபீல் தான். யாருமே அங்கே நடிச்சாங்கன்னே தெரியல, அந்த மாதிரி சூப்பராக கேப்சர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன போட்டிங்கன்னா, நிவாஸ் கே பிரசன்னாரா என்னன்னா சனா கிட்ட பிரேக் பண்ணிட்டு வரும்போது ஒரு அவ்வளோ ஒரு ரிப்பீட்டடான காம்போ பிடிச்சிட்டு வரும்போது இவர் அந்த மேஜிக்காக கிரியேட்டே பண்ணிட்டாரு. எப்போதுமே ஒரு அப்கமிங் டேலண்ட்ஸ், ரொம்ப நாள் அண்டர் யூட்டிலைஸ் டேலண்ட்ஸை ஒரு பெரிய டேரக்டர் யூட்டிலைஸ் பண்ண எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதில் நிவாஸ் கே பிரசன்னா சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு. சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சூப்பராக பண்ணியிருந்தாரு. வேற லெவல் தான் ஸ்டஃப் சொல்லணும். அதே மாதிரி விஷுவல்ஸாகவும் ஸ்டன்னிங்காக இருந்தது. எலிலோட சினிமாட்டோகிராஃபியும் சூப்பராக இருந்தது. நீங்கள் கேட்கலாம் என்னப்பா ஆகா ஓகன்னு சொல்ல படத்தில் குறையே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே சில விஷயங்கள் இருக்கலாம். பட் அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல படம்னா அதை பார்க்கக்கூடாது. அப்புறம் என்னோட கருத்து. நானும் அதை பார்க்கல. எனக்கு அந்த படம் இமர்சிவாக இருந்தது. எனக்கு ஒரு கொஸ்டின் இப்போ வந்துட்டே இருந்தது. ஆக்சுவலாக அவர் வாழ்க்கையில் பத்தது அந்த இடத்துல அவ்வளோ இருக்கிறது உண்மைதான். ஈவன் அந்த படத்தில் வர அமீர் கேரக்டரும் லால் கேரக்டரும் உண்மையான கேரக்டர்ஸ் தான். அது இப்படி ஒரு விஷயத்துக்கும் ஒருத்தங்க சண்டை போட்டு வராங்க.
அதை ஃபைட் பண்ணுறதுக்கு அமீர் மாதிரியான ஆளுங்களாம் வர்றது, அதை அவர் ரியல் லைஃப்பில் பார்த்து தான் எடுக்க முடியும். ரியல் லைஃப்பில் அப்படி இருக்குது, அதை தான் நீங்கள் எடுக்க முடியும். ஏன்னா மாரி செல்வராஜ்லாம் ஒரு ஒரிஜினல் கிரியேட்டர், ஓகேவா? எங்கேயும் எந்த சார்ந்தும் இல்லாமல் அவர் பார்த்த கடையை எடுத்துகிட்டு இருக்காரு அவர் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலில். நீங்கள் கேட்கும்போது நீ ஏன் அப்படி எடுக்கிறேன்னு கேட்டால் அவரோட இஷ்டம். அவர் ஸ்டோரியை சொல்கிறதுக்காக தான் பிறந்து வந்திருக்காரு. என் ஊரில் அப்படி இருக்குது, நீங்களாம் தெரியணும் அப்படின்னா ஒரு லார்ஜஸ்ட் செக்டாரில் இப்படியும் இருக்கணும். சினிமா இருக்காவுண்டா நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறது சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய மீடியம். அதெல்லாம் மாரி செல்வராஜும் எடுத்துக்கிறாருன்னு எனக்கு தெரியும். அந்த கிராஃப்ட்டை நீ கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணால் அது தப்பே கிடையாது. ஆஸ் அ கிராஃப்ட்ஸ்மேனாக மாரி செல்வராஜ் இஸ் அ கிரேட் கிராஃப்ட்ஸ்மேன் தான் நான் சொல்ல முடியும். இந்த மாதிரி நம்ம ஒரிஜினல் ஃபில்ம் மேக்கரை சப்போர்ட் பண்ணாரா இந்த மாதிரி ஒரிஜினல் கண்டென்ட் இருக்கும். எப்போதுமே எனக்கு ஒரு டைலாக் இருக்கும், த மோர் ரூட்டர் வி கோ த மோர் இன்டர்நேஷனல் வந்து ஒரு இடத்துல வெற்றிமாறன் சொல்லியிருப்பாரு. அதுதான் மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு ரூட்டர் டைரக்டர் இருந்தாரா நம்மளோட சினிமா இருக்கும். நீங்கள் என்னடா வெஸ்டர்னைஸ் பார்த்து நான் இந்த மாதிரி எடுக்க போகிறேன் 1000 crores இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு படத்தில் வர ஒரு ஃபீல் வந்து அந்த படத்தில் வருமானு என்ன கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. எனக்கு அப்புறம் தான் ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மோர் ரூட்டர் அதான் திருப்பி சொல்கிறதான் போய் கண்டிப்பாக போய் பாருங்கள். படம் பார்க்கலன்னா ஒரு டிசர்விங்கான ஒர்த்து வாட்ச் படம் தான். என்ன கேட்டிங்கன்னா சில பேர்லாம் சொல்லுவாங்க ஸ்லோவாக போடுன்னு, அதெல்லாம் நம்பிடாதீங்க. சில படங்கள்லாம் ஸ்லோவாக போனாலும் அந்த படத்தோட இதை வந்து நம்ம கடத்த முடியும். அந்த மாதிரியான ஒரு தரமான படம் தான் இந்த பைசன். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ரிவ்யூஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து அடுத்த வீடியோ போட்டால் உங்களுக்கு தெரியும். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.